அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. ஒரு சில நேரம் தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஏன்னா கால்ஸே புக்கிங் பார்த்திங்கன்னா 3-4 மாதத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமே இருந்தாலும் சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம் போட்டு நம்ம சுவாமியை நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அதில் நம்ம இறைவனிடம், அம்பாளிடம் நம்ம உத்தரவு கேட்டு உங்களுக்கு பலனை சொல்லுவோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 கடகத்துக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதங்களா 12 ராசிக்காரர்களுக்கும் சில ஏற்றத்தையும் சில மாற்றத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கோச்சார கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் பாவ கிரகமான ராகுகேதுடைய அமைப்பு, அதே போல் சனிபகம் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஒரு சுபகிரகத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ சொல்லுவோம்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் என்னதுங்க, விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறோம். அப்போ அது பாழா போகுமா அப்படிங்கிறது கிடையாது. சில குறைகளை அந்த ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு தன் வீட்டுக்கு உச்சம் பெற்று அமரும் பொழுது அது எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். ருணரோக சத்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 6ஆம் பாவகமாக எடுக்கிறோம். அப்போ அதில் இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு போகும். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குறையையும் அவர் ஒரு அதிகப்படுத்தி அதில் ஒரு நிறைவை சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6/2026 கும்பராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். அருமையான விஷயங்கள்லாம் மாற்றங்கள் உண்டா? இந்த குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்குங்க மேடம் அப்படிங்கிறது கேட்கறது தெரியுது. 7.5 சனி, 2ஆம் இடத்து குடும்ப சனி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது 50-50ங்க, ஒரு 50% உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவகத்தில் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உட்காரக்கூடிய இடம் பால். அப்போ உங்களுக்கு உடம்பு தொந்தரவு, மனப்பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். மன தெளிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, யார் என்ன அப்படிங்கிற புரிதலை. இந்த 7.5 சனியில் தான் மனுஷன் யார் எப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. உறவுகள் வழியிலையாக இருக்கட்டும், நட்பு வட்டாரத்திலையாக இருக்கட்டும், நம்மளுடைய விஷயத்தை தடம் போட்டு புடம் போட்டு அப்படியே படிக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே நம்ம ஸ்டடி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய போதகர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து சரி பண்ணுவார். அதெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் இடத்தை, உங்களுடைய குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் விருத்தியாகும். பார்வையை பாருங்க, நீங்கள் உட்கார இடத்த தான் பார்த்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம என்ன சொல்கிறோன்னு கேளுங்க. அப்போ 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும். வருமானம் இனிமேல் கொஞ்சம் உயர்வை கொடுக்கும். 2 வருஷமாக இருந்த பிரேக்கெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குது. இது மகரத்தை. அப்போ அயன சயனம், உங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தூக்கம் நல்லா வரும். நல்ல நிம்மதியான தூக்கம் தூங்க போகிறீங்க. இவ்வளோ பிரச்சனை, மன உளைச்சல்லாம் இருந்துச்சுங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதம் நல்ல வருமானம் வந்துச்சு. ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அல்லது ஒரு ஃபேன்சிஸ்ட் கடை வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு ஜாபு விலகி போயிட்டுருக்கீங்க, மன உளைச்சலாக இருந்திருக்கும். அதெல்லாம் என்னாகும், அந்த உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். முதலாளிகள்லாம் உங்களை மதிப்பாங்க. இனிமே வாங்கப்பா உட்காருங்க, பரவாயில்ல, லீவ் எடுத்துக்கிறீங்களா, எடுத்துக்கோங்க, அதனால் கவலை இல்லை, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மதிப்பு உயரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்கும். 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அந்த 2ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய வரவு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஓஹோன்னு இல்லைனாலும் நமக்கு ஓரளவு பணம் வரும். அதில் என்னன்னா உங்களுக்கு செலவுகளும் அந்த அளவுக்கு இருக்கும். அதை நீங்கள் சமாளித்து வரணும். எதிரிகள்
அப்படிங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ருணரோக சத்துருன்னு சொன்னோம். அப்போ என்னாகும், உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக ஆகக்கூடிய கட்டம். கடன் தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. எல்லாமே படிப்படியாக தான். ஏன்னா அதிசாரமாகவும் உங்களுக்கு வெளியே போகக்கூடிய அமைப்பு குரு வராரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு வரும். அந்த காலகட்டம் உங்கள் மனைவிக்கு உடல்நிலை பிரச்சனைகள் வரலாம், உங்கள் மனைவியினர் ஒரு சண்டை சச்சரவு வரலாம், ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை சின்ன சின்ன பிரச்சனைகளை தலை தூக்கும். இதுபோல் இந்த 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் பிரச்சனைகளை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் நல்லா கவனமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதிக ஆசை, அதிக பேராசை இதை மட்டும் நீங்கள் பண்ண வேண்டாம். குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், புதிய தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும், திருமணத்துக்காக நாங்கள் எடுக்க போகிறோங்க அப்படிங்கிற ஜாதகம் அமைப்பாக இருக்கட்டும், ஜாதகத்தை கவனமாக பார்த்துக்கணும். சரியாக இருக்கா, உங்களுக்கு தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுக்குதா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி அமைப்பாக இருக்குது, குரு வலிமையாக இருக்கா, இதெல்லாம் பார்க்காம கண்டிப்பாக எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டீங்கன்னா அது பிரச்சனையில் கொண்டு நிறுத்தும். அதனால் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறனால எல்லா விஷயத்துக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி பலாபலனை தரமாட்டார் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஜலராசியை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கனால திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு அருகிலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்லையோ இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம் நடக்குது, திருப்பணி நடக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஹோமத்துக்கான இந்த அனுகூதி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட வாங்கி ஒரு 1 லிட்டர் பசு நெய் யாக சாலைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், சமைத்து கட்டு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் குரு தோஷத்தை நீக்கும். அந்த குருவாக இருந்து செய்யக்கூடிய பிராமணருக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா வஸ்திரம், வேஷ்டி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்க பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இதெல்லாம் கும்பராசிக்கு நீங்கள் ரொம்ப ஒரு உயர்வான விஷயத்தை ஒரு ஜெயிக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் செய்யும் பொழுது நல்லா இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.